வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல தலைவர் உள்ளிட்ட அறங்காவல பெருமக்களுக்கும், முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களுக்கும், இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எமக்கு குடும்பத்தில் ஆண்களின் மாண்பு என்ற சிறப்பானதோர் தலைப்பினில் சிந்தனை விருந்தளிக்க இருக்கின்றார் கரூரைச் சேர்ந்த முதுநிலை பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்கள். அம்மாவை நாம் ஓர் அறிமுகத்தோடு அழைத்திடுவோம். பிஎஸ்சி கோம் சயின்ஸ், எம்ஏ பிலோசபி அண்ட் ரிலிஜன் கற்கநெறியை முடித்த அம்மா அவர்கள் 34 வருடங்களுக்கு மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து அருந்தொண்டாற்றி வருகின்றார். மனவளக்கலையில் எம்ஏ கற்கநெறியை முடித்த அம்மா அவர்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன் முதுநிலை பேராசிரியராக தன் கடமையை ஏற்று ஆற்றி வருகின்றார். அது மட்டுமன்றி அம்மா ஓர் ஞான ஆசிரியரும் ஆவார். அம்மா அவர்கள் இலங்கைக்கு பலமுறை விஜயம் செய்திருக்கின்றார். விண்ணலை வழியாக பற்பல சிந்தனைகளை வழங்கி கொண்டு வருகின்றார். இவை மட்டுமன்றி தன் வீட்டு மேல் மாடியிலே ஓர் தவ மையத்தை அமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டும் வருகின்றார். இத்தகைய சிறப்புமிகு பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களை குடும்பத்தில் ஆண்களின் மாண்பு என்ற தலைப்பினில் சிந்தி விருந்தளித்திட முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா சார்பாக உங்களை அழைக்கின்றேன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளம். ஆரம்பிச்சலாம் அம்மா. ஆரம்பம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து சுய்வித்த குருவே வாழ்க. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தார். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்து உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றார். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை இந்த உலகத்துக்கு தந்த தாய் தந்தையரை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையே எனக்குள்ளாகவும் இருக்கின்றார் என்பதை உணர வைத்த ஆசான் அரு தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும் எனக்கு நல்ல கணவரை பெற்று தந்த எனது மாமனார் மாமியார் இருவரையும் வணங்கியும் மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் உதவி கொண்டிருக்கின்ற எனது கணவர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக எனது 2 மறிவு வந்த மகள்கள் இருவரையும் வணங்கி இந்த இனிமையான மாலை வேளையில வணங்கியும் வாழ்ந்தியும் மேலும் இந்த அருமையான வாய்ப்பை தந்த யாழ்ப்பாணத்தினுடைய அறங்காவலர் தலைவருக்கும் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், பேராசிரியர் ரகுகலா அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் இந்த அருமையான வாய்ப்பை தந்த மாணிக்கவாசகர் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய் உணர்வாளர்களாகிய சிந்தனையாளர்களாகிய அறிஞர் பெருமக்களாகிய வேதாத்திரிய தூதுவர்களாகிய நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சுக்குமமாக உள்ள சுவாமிஜி அவர்களே இங்கு எழுந்திருந்து குடும்பத்தில் ஆணின் மாண்பு என்ற சிந்தனையை உங்களுக்கு விளங்கும் வகையில் எடுத்துரைக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உள்ள உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதலில் குடும்பத்தில் ஆணின் மாண்பு என்ற சிந்தனைக்கு முன்னால வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து விட்டு பிறகு ஆணினுடைய மாண்பை பற்றி சிந்திப்போம்.
அன்பும் பண்பும் நிறைந்தது அறவாழ்க்கை. 1000 எண்ணங்கள் மலர்வது மனவாழ்க்கை. இரு மனம் இணைவது இல்லற வாழ்க்கை. ஈகையும் உவகையும் கொண்டது நல்வாழ்க்கை. உயிரும் உடலுமாய் திகழ்வது தவ வாழ்க்கை. ஊரார் போற்ற வாழ்வது உன்னத வாழ்க்கை. எளிமையும் இனிமையும் கொண்டது எளிய வாழ்க்கை. ஏனி போல் பிறரை ஏற்றுவது ஏற்றமிகு வாழ்க்கை. அழிந்தடக்கம் கொள்வது அரிய வாழ்க்கை. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வது ஒருமித்த வாழ்க்கை. ஓயாமல் உழைப்பது மனித வாழ்க்கை. அவையில் சொல்படி வாழ்வது இனிய வாழ்க்கை. அஃதே நம் மனவளக்கலை என்கின்ற அற்புத வாழ்க்கை ஆகும். வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி என்று ஒரு மனிதன் இறைநிலையில் கேட்க அதற்கு கடவுள் பதில் சொன்னதாக ஒரு ஒரு சம்பவம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், உன் அறையை சோதனை செய், உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னார். அவரோட அறை எல்லா பதிலும் சொன்னதாம். என்ன அப்படின்னா, உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று மேற்கூரை சொன்னதாம். என்னை மாதிரி குளிர்ச்சியா இருக்கணும் என்று பிளான் கூறியதாம். நேரத்தை நன்கு மதிக்கணும் என்று கடிகாரம் சொன்னதாம். என்னை மாதிரி தினமும் உன்னை புதுப்பித்துக்கொள் என்று காலண்டர் சொன்னதாம். வருங்காலத்துக்கும் சேமித்து வைத்துக்கொள் என்று மணிப்பர்ஸ் கூறியதாம். உன்னை மட்டும் பார் என்று கண்ணாடி கூறியதாம். என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளி ஏற்று என்று விளக்கு சொன்னதாம். பரந்த மனப்பான்மையுடன் செயல்படு என்று ஜன்னல் கூறியதாம். எப்பவும் கீழே பணிவாக இரு என்று தரை சொன்னதாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக எடுத்து வை என்று படிக்கட்டு சொன்னதாம். இதுபோல் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அல்லவா? சிந்திக்கலாம் அல்லவா நண்பர்களே? உலகாக கேட்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கெட்ட குணமும் நமக்கு ஒவ்வொரு நோயை உருவாக்குகிறது என்று கூறுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, பெருமை, கர்வம், இது ரெண்டும் நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா இதய நோய்களை உருவாக்குமாம். கவலையும் துயரமும் அதிகமாக இருந்தால் வயிறு சம்பந்தமான நோய்களை உருவாக்குமாம். துக்கமும் அழுகையும் இருந்தால் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் இருந்தால் சிறுநீரகத்தை சீரழிக்குமா. எரிச்சலும் கோபமும் இருந்தால் கல்லீரலை சீரழிக்குமா, சீரழிக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் என்ற நல்ல குணங்களே நம்மிடம் அதிகமாக இருந்தால் அனைத்து நோய்களையும் குணமாக்குமா. எனவே நாம் எல்லாரும் சிந்தித்து செயல்படலாம் அல்லவா? திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தாலே முக்தி, சிதம்பர தரிசனமே முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காசியிலே இறந்தாலே முக்தி என்றெல்லாம் கூறுவார்கள். இதை பற்றிய உண்மை அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் மனவளக்கலையில் இணைந்து உறுப்பினராகி பயிற்சிகளை செய்தாலே நிச்சயம் முக்தி என்ற வரம் கிட்டும். சிறிதளவும் சந்தேகம் இல்லை அன்பர்களே. சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. மலைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை, பிறர் மதிக்க வாழ்வதுதான் வாழ்க்கை. தனித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, தனித்தன்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. மண்ணை தேடி சிலர், பொன்னை தேடி சிலர், பெண்ணை தேடி சிலர், வேலையை தேடி சிலர், விடியலை தேடி சிலர், வேடிக்கையை தேடி சிலர், புகழை தேடி சிலர், பதவியை தேடி சிலர். மனிதா, உன்னை தேட மறந்தது ஏன்? உன்னை தேடிப்பார், அதுதான் வாழ்க்கை. அதுவே நம்முடைய மனவளக்கலை என்று சொன்னாலும் கிடையாது. கசப்பு இல்லாவிடில் இனிப்புக்கு மகிமை இல்லை. துன்பம் வராவிடில் இன்பத்திற்கு மகத்துவம் இல்லை. தோல்வி இல்லாவிடில் வெற்றிக்கு வரலாறு இல்லை. இதை புரிந்து கொள்ளாமல் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையே ஒரு கணக்குதான். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதில் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? திறமையை கூட்டிக் கொண்டு, உழைப்பை பெருக்கிக் கொண்டு, தவறுகளை கழித்துக் கொண்டு, காலத்தை வகுத்து செயல்பட்டால் 100க்கு 100 வாங்கிவிடலாம் தானே? இது வாழ்க்கை போடும் மாய கணக்குதான். இதில் சிறந்தவர்கள் ஆண்கள் என்று சொன்னாலும்
மிகையாகாது. வாழ்க்கை என்பது டீ போடுற மாதிரிதான். உங்க ஈகோவை கொதிக்க விட்டுடுங்க, உங்க கவலைகளை ஆவியாக்குங்க, உங்க துக்கங்களை கரைச்சிடுங்க, உங்க தவறுகளை வடிகட்டுங்க, அன்புங்கிற பாலை கலந்துடுங்க, மகிழ்ச்சியா ருசித்து விடுங்கள். இப்ப நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா டீ குடிச்சுதா இந்த செஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த சிந்தனையை இப்பொழுது துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஆண் என்றால் என்ன? ஆண் என்றால் நாம் சாதாரணமா மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கணவன் என்றால் என்ன? அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கண் போட்டால் அவன் கணவன், கண் போன்றவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு கணவன் என்று கூட கூறலாம். இதனையே அவனன்றி ஓரளவும் அசையாது, சிவம் இல்லையே சக்தி இல்லை என்றெல்லாம் கூறினார்கள். எவ்வளவுதான் சிறப்பாக ஒரு பெண் செயல்பட்டாலும் அவளுக்கு பாதுகாப்பாகவும் பராமரிக்கக்கூடியவராகவும் தலைவனாகவும் செயல்படுவது ஆண்கள் தானே. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று கூறுவார்கள். அது போல ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லைதானே. எவ்வளவுதான் சிறப்புகள் ஒரு பெண் பெற்றிருந்தாலும் அவன் அருகில் ஒரு ஆண் அல்லது கணவன் இருந்தால்தான் அந்த சபைக்கே அழகு தரும். ஆண் என்பவன் கடவுளின் உன்னதமான படைப்பு என்று சொன்னாலும் மிகையாகாது அன்பர்கள். சகோதரிகளுக்காக தனக்கு பிடித்த இனிப்புகளை தியாகம் செய்பவனே ஆண் அல்லது தமையன், அதாவது சகோதரன். பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளையே தியாகம் செய்பவர் ஆண். உதாரணம், அயல் நாட்டிற்கு சென்று வாழ வேண்டும் என்று கனவுகளுடன் இருந்த மகன் தனது பெற்றோருக்காக தான் பிறந்த கிராமத்திலேயே விவசாயம் பார்க்க ஆரம்பித்தான் எனில் ஆணின் தியாகத்தை என்னவென்று சொல்ல. காதலிக்கு பரிசளிக்க தன் பரிசை காலி செய்பவன் ஒரு ஆண் மகன் என்றால் மிகையாகுமா? அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காக ஆயுள் முழுக்க அர்ப்பணிப்பவன் தான் ஆண் என்றால் அதிகமோ? உதாரணம், முதலில் அப்பா, பிறகு அம்மா, பின் மூத்த பிள்ளை என்றால் சகோதரன், சகோதரிக்காக, பின் மனைவி, மக்களுக்காக, தற்போதைய சூழ்நிலையில் மாமியார் மாமனாருக்காகவும் அல்லவா அவருடைய தியாகம். எண்ணி பாருங்கள். மனைவி குழந்தைகளுக்காக தன் இளமையை அழகு வைத்து அலட்டி கொள்ளாமல் அயராது உழைப்பவன் என்றாலும் உண்மைதானே. எதிர்காலத்தை லோன் வாங்கி கட்டமைத்து விட்டு அதனை அடைக்க வாழ்நாள் முழுவதும் லோ லோ என்று அழைப்பவன் அல்லவா ஆண் மகன். சிந்தியுங்கள் அன்பர்களே. இப்போராட்டங்களுக்கிடையே மனைவி, தாய், முதலாளியின் திட்டுகளை தாங்கிக் கொண்டு ஒரு ஓடுபவன் அல்லவா ஆண்மகன். மொத்தத்தில் ஆண்களின் உலகம் தியாகங்களாலும் வேர்வையாலும் போராட்டங்களாலும் சூழப்பட்டுள்ளது தானே அறிஞர் பெருமக்கள். ஒரு ஆண்மகன் வெளியில் சுற்றினால் உதவா கரை என்று கூறுவார். வீட்டிலேயே இருந்தால் சோம்பேறி என்று கூறுவார். குழந்தைகளை கண்டித்தால் கோபக்காரன் என்று கூறுவார். அப்படி கண்டிக்கவில்லை என்றால் பொறுப்பில்லாதவன் என்று கூறுவார். மனைவியை வேலைக்கு அனுப்பாவிட்டால் அல்லது அனுப்ப சம்மதிக்காவிட்டால் நம்பிக்கையற்றவன் என்று கூறுவார். மனைவியை வேலைக்கு அனுப்பினால் பெண்டாட்டி சம்பாத்தியத்தில் பொழப்பை ஓட்டுபவன் என்று கூறுவார்கள். தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பையன் என்பார்கள். இவனுக்கெல்லாம் எதற்கு, ஏன் கல்யாணம் அப்படின்னா கூட கேட்பாங்க. மனைவி சொல்வதை கேட்டால் பெண்டாட்டி தாசன் என்று கூறுவார்கள். ஆண் மகன் என்பவன் அன்பானவன். ஆண் மகன் அவன் என்பவன் எதற்கும் ஆசைப்படாதவன். ஆண் மகன் என்பவன் இயல்பானவன். ஆண் மகன் என்பவன் ஈவு இரக்கம் கொண்டவன். ஆண்மகன் என்பவன் உண்மையானவன். ஆண்மகன் என்பவன் ஊக்கமளிப்பவன். ஆண்மகன் என்பவன் எடுத்துக்காட்டானவன். ஆண்மகன் என்பவன் ஏமாற்ற தெரியாதவன். ஆண்மகன் என்பவன் ஐயம் கொள்ளாதவன். ஆண்மகன் என்பவன் ஒத்துழைப்பவன். ஆண்மகன் என்பவன் ஓடி சென்று உதவுபவன். ஆண்மகன் என்பவன் ஔடதம் தருபவன். ஆண்மகன் என்பவன் எஃகு போன்றவன் என பலவாறு சொல்லிக் கொண்டே போகலாம் அல்லவா. வகையாக குறிப்பிடுகிறதோ. உறவு என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும். இருவரிடையே ஏற்படும் நட்புதான் உறவு. இந்த உறவு எங்கிருந்து தோன்றியது என்று அதுவும் உங்களுக்கு தெரியும். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ என்று அருட்தந்தையின் பாடலுக்கு ஏற்ப ஒவ்வொரு அணுவும் மற்றொரு அணுவுடன்
கொல்லும் நட்பினால் அவை பஞ்ச பூதங்களாகி பின் ஓரறிவு தாவரங்களிலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதனாக வந்த பின் அந்த நட்பே உறவுகளாக மலர்ந்துள்ளது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியவரே பாமர மக்களின் தத்துவ ஞானியான நம் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். சுமார் 800 கோடி மக்கள் தொகையில் நாம் ஒருவராக உள்ளோமே. இப்படிப்பட்ட நாம் ஏற்கனவே சொன்னதாக வாழ்க்கை என்ற கடலில் உறவுகள் என்ற கப்பலை கொண்டு பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இனிமையான உறவு தேவை. பின் உயிருக்கும் மனதிற்கும் ஒரு ஒத்த உறவு தேவை. பின் மனதிற்கும் அறிவிற்கும் ஒரு இணக்கமான உறவு தேவை. பின் அறிவிற்கும் இறைநிலை என்ற மெய்ப்பொருளுக்கும் இடையே ஒரு அருமையான உறவு தேவை என்று நம்முடைய குருபிரான் அடிக்கடி சொல்வார். இப்படிப்பட்ட இனிமையான உறவு வேண்டுமெனில் ஆண்கள் என்ற சிவத்தில் உறவின் சிறப்பை உணர்ந்து தெளிவு பெற்று வாழ வேண்டும். அன்பு என்பதே உறவுக்கு சிறந்த பாலம். மனிதன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஆனால் மனிதனாக வாழும் மட்டும் அறியவில்லையே. ஏனென்றால் உறவுகளின் சிறப்பை அறியாததே காரணம் என்று நம்முடைய குருபிரான் குழந்தை பருவத்தில் அப்பா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், கல்லூரியில் பிரின்சிபல், ஆபீஸில் மேனேஜர், தப்பு இவர்களை விட கண்டிப்பானவர்கள் உண்டு என ஆண்களுக்கு பிறகுதான் தெரிய வருகிறது. அவற்றையெல்லாம் சமாளித்து வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுபவர்கள் அல்லவா ஆண்கள். இதிலிருந்து ஆணினுடைய மாண்பு புரியவில்லையா? மாண்பு என்றால் மகிமை, பெருமை, அருமை என்று பொருள் கொள்ளலாம். ஆண்களுக்கு வாழ்க்கை துணை என்ற ஒரு பெயர் உண்டு நண்பர்களே. நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம் மீது தவறே இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டுக் கொடுக்காமல் நிற்பதே வாழ்க்கை துணை ஆவார். ஒரு ஆண் மகன் தன் வாழ்நாள் முழுவதும் பெற்ற தாய், உடன் பிறந்த சகோதரி, கட்டிய மனைவி வாழ்கிறான். ஏனெனில் அவனது இயல்பான விட்டுக் கொடுக்கும் பண்பால் தானே. நன்கு சிந்தித்து பாருங்கள். தந்தையின் அருமை அதாவது நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், கல்வியின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் என்பது கூறுவது போல தந்தையின் அருமை அறிவினில் தெரியும், நண்பனின் அருமை உதவியில் தெரியும், அண்ணனின் அருமை அன்பளிப்பில் தெரியும், தம்பியின் அருமை தயவில் தெரியும், மகனின் அருமை சுமையில் தெரியும். எனவே பல பரிமாணங்களை கொண்ட ஆண்மகனின் அருமை அனைத்திலும் தெரியும் என்று கூறினாலும் மிகையாகாது. காலை முதல் இரவு வரை அனைத்திலும் சம பங்கு கொண்டு செயல்படும் ஆண், அதாவது கணவன், யார் வேணா எடுத்துக்கோங்க. சமையலில், குழந்தை வளர்ப்பில், தாய் தந்தையை கவனிப்பதில் ஆணின் மாண்பு. ஒரு நாள் அவர்கள் சும்மா இருந்து விட்டால் தெரியும் அனைத்தும் சும்மாகிவிடும் என்று கூறலாம் அல்லவா? ஒரு கணவன் தன் மனைவியை ராணி போல் வைத்து வாழ்க்கை நடத்துபவர் என்றால் ஒரு மகாராணியால் அவர் வளர்க்கப்பட்டவர் என்பதை நிரூபிக்கிறார் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். அனைத்து சிறப்புமிக்க காவியங்களையும் இதிகாசங்களையும், குறிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் கொண்ட திருக்குறள் என்ற மறை நூலை எழுதிய திருவள்ளுவரும் ஒரு ஆண்மகன் தானே. அற்புதமான மனவளக்கலை என்ற வாழ்க்கை கலையை நமக்காக தவத்துடன் தந்த ஒரு மகான் வேதாத்திரி மகரிஷி என்பவரும் ஒரு ஆண்மகன் தானே. அன்பு கலந்த ஆசிரியர் மிகப்பெரிய குருவாகிறார். அது போல அன்பு கலந்த கணவன் தெய்வமாகிறார் என்று கூறலாம் அல்லவா? நட்சத்திரங்களுக்கு நிலவு அணிகலன் போல மனைவிக்கு அணிகலன் கணவன் என்ற ஆண்மகன் தான் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் தானே. குடும்பம் என்பது அன்பு அருள் நிறைந்த கோயிலாக இருக்க பாடுபடுபவர் ஆண்களே என்று கூட கூறலாம். கணவன் அமைவதெல்லாம் மனைவி செய்த புண்ணியம் என்று கூறுவார் நம் குருபிரான். சாதாரணமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறுவார்கள். ஆனால் கணவன் அமைவதெல்லாம் மனைவி செய்த புண்ணியம் என்று நம்முடைய குருபிரான் கூறுவார். ஏன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சின்ன ஜோக்கு தான். ஒரு காய்கறி நம்ம வீட்டுல வாங்கிட்டு வர சொல்லி அவர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் வாங்கிட்டு வர்றாரு. அது சொத்தையமா இல்ல முத்தலா அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன சொல்லுவோம், ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு
நம்ம பாஷையில துப்பு இல்லையா அப்படின்னு கேட்போம். அதுவே நாம வாங்கிட்டு வரோம் சமயத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பதில் சொல்லுவோம்? ஏங்க ஆர்கானிக்குங்க, புழுலாம் இருந்தாதான் அதுல சக்தி இருக்கு, உயிர் சக்தி இருக்குன்னு அர்த்தங்க. அதனாலதாங்க அப்படி அந்த இடத்துல மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாங்கன்னு சொல்லுவோம். அதனால அவங்க செஞ்சுட்டு வந்தா அந்த செயல் ஒரு மாதிரியும், நாம செஞ்சுட்டு வந்தா அதே செயல் வேற மாதிரியும் அப்படி நாம எல்லாம் அர்த்தம் எடுத்துட்டு நம்ம பேசுவோம் இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க, கணவன் அமைவதெல்லாம் மனைவி செய்த புண்ணியம் என்று நம்முடைய குருபிரான் கூறுகிறார். எனக்கு எது பிடிக்கும் என்பதை விட என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று நினைந்து செயல்படுபவர்கள் ஆண்கள். தந்தையின் பாசம் வளரும் வரை, தாயின் பாசம் திருமணமாகும் வரை, நண்பர்கள் சகோதரர்களின் பாசம் அவரவர்களுக்கு என்று தனியான வாழ்க்கை அமையும் வரை என்று கூறுவார்கள். அதுபோல் மனைவி மீது கொண்ட பாசமும், நீ இறப்பதற்கு ஒரு நொடி முன்பாக நான் என் கண்களை மூடிட வேண்டும் என்று கூறும் கணவனின் பாசத்திற்கு வேற ஏதாவது ஈடாகுமா? யோசித்து பாருங்க. ஹஸ்பண்ட் அப்படின்னு தானே கணவனுக்கு பேரு. அந்த HUSBAND அப்படிங்கிறதுக்கு அதனுடைய எலாபரேஷன் என்ன அப்படின்னா, H என்றால் ஹம்பிள், U என்றால் அண்டர்ஸ்டாண்டபிள், S என்றால் சாலிட், B என்றால் போல்டு, A என்றால் adorable, N என்றால் nicest gift to women, D என்றால் driven and divine என்று கொள்ளலாம் அல்லவா? எவ்வளவு அற்புதமான விளக்கம் ஹஸ்பண்டுக்கு, யோசிச்சு பாருங்க. அன்பை அள்ளி கொடுக்கும் தந்தையாகி, அறிவை அருளும் ஆசிரியராக, அரவணைக்கும் சகோதரனாக, மனதோடு மனம் கலந்து செயல்படும் கணவனாக, பாசத்தை கொட்டும் தாத்தாவாக, ஆண் சிங்கம் போன்ற மகனாக, இப்படி பல வடிவங்களை எடுத்து வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும் ஆண்மகனை போற்றவில்லை என்றால் நாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம் அல்லவா? சிந்தியுங்கள் அன்பர்கள். தட்டி கொடுக்கும் போதும் விட்டு கொடுக்கும் போதும் தான் உறவுகள் கெட்டிப்படும் என்பதை உணர்ந்து செயல்படுபவர்கள் ஆண்கள் ஆவார்கள். வாக்குவாதத்தில் ஒருவர் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்து ஜெயிக்கும் வாய்ப்பை குழந்தைகளிடமும் பெண்களிடமும் பெற்றோர்களிடமும் ஒப்படைத்து விடுபவர்கள் ஆண்கள். இதயம், நுரையீரல், சிறுநீரகத்தை கூட மாற்றிவிடலாம், ஆனால் கர்ப்பப்பையை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்று என்னுடைய கர்ப்பப்பையை மிகவும் என்ன சொல்றது, மிகைப்படுத்தின்னு சொல்லலாம், வரல உண்மையைதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு ஆண் மகன் தன் விந்துவை, அதாவது X and Y குரோமோசோம்களை தராவிட்டால் எப்படி பெண்களால் குழந்தையை பெற முடியும்? இப்ப சொல்லுங்க, ஆணினுடைய சிறப்பை என்னவென்று சொல்லுங்க. சாதாரண சொல்லுவாங்க, மெடிமிக்ஸ் சோப்பு போட்டா ஸ்கின் ப்ராப்ளமே வராதாம், டெட்டால் சோப்பு போட்டா அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போடுமா, எந்த ப்ராப்ளமும் வராதாம். ஹமாம் சோப்பு போட்டா மொத்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராதாம். ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெண்களுக்கு சோப்பு போட்டு வாழ்ந்தா வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வராது என்று கூறுவார்கள். ஆனால் தற்போது அப்படியே வைஸ்வர்சா. நல்லா யோசிப்பார். ஆண்மகன்கள் செய்த உதவிகள் தான் எத்தனையோ. சற்று சிந்திப்போம். உணவு தந்து, உடல் வளர்த்து, தோளில் சுமந்து, நான் பார்க்காத உலகத்தை நீ பாரப்பா பாரம்மா என்று அறிவு வளர்க்கும் குருமார்களை காட்டி, ஆசிரியர் பெருமக்களை காட்டி, அன்பு காட்டி, ஆறுதல் தந்து, பக்குவப்படுத்தி, பொறுப்புகளை உணர வைத்து, ஏனெனில் குழந்தைக்கு, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைக்கு ரோல் மாடலாகவே அப்பாதானே. அன்பர்களே, விண்ணுக்கு செல்லும் வரை தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இப்பரந்த உலகில் பார்ப்போற்ற உயர வைத்து அழகு பார்க்கும் தியாகத்தின் பெருப்பிடமாக, அன்பின் இலக்கணமாக, பாசத்தின் பயிலகமாக, அறிவின் ஊற்றாக, மொத்தத்தில் இறைவனின் இருப்பிடமாக ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் தூணாக இருந்து செயல்படுகின்ற ஆண்களை வணங்கி வாழ்த்தி போற்றலாம் அல்லவா? அற்புதம் செய்யும் ஆண்களை விட அக்கறை காட்டும் ஆண்களை பெண்களால் அதிகம் விரும்பப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுபவர்கள் ஆண்கள். உதாரணம், ஒரு கணவர் கிளார்க்காக வேலை செய்கிறார். அவருக்கு மேனேஜர் போஸ்ட் வந்த போது கூட அவர் மனைவியிடம், உனக்கு மேனேஜர் மனைவி என்ற மரியாதை வேண்டுமா, அல்லது அவ்வப்போது மன்றங்களுக்கு, குறிப்பாக மனவளக்கலை மன்றங்களுக்கு அழைத்து செல்லும் கிளார்க் வேண்டுமா என்று கேட்டபோது
அம்மனைவி என் மீது அக்கறை கொண்டு செயல்படும் கிளார்க்கே எனக்கு போதும் என்று கூறிய நிகழ்ச்சி இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நீங்களே நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஹீரோவில் பெரும்பாலான இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பது பெண்களின் புடவைகளே, சுடிதார்களே என்றாலும் மிகையாகாது. ஒவ்வொரு ஆண் மகனின் பனியனை கவனித்து பாருங்கள், அதில் எத்தனை ஓட்டைகள் என்று. A loving husband is better than a beautiful husband என்று கூட சொல்லலாம் அல்லவா? குறை காணும் போது கூட கரை ஏற்படுத்தும் எண்ணமின்றி அக்கறையோடு மனம் புண்படாமல் எடுத்து கூறுபவர்களே அப்பாக்கள், தாத்தாக்கள் என்று சிந்தித்து பார்த்தால் தனக்காக வாழ்வது சுயநலம், தன் துணைக்காக வாழ்வது குடும்ப நலம் என்று உணர்ந்து நடப்பவர்கள் ஆண்கள். நாம் உருவாக்கிய கடவுள்கள் என்றாலும் கூட சிவன் தன் உடலில் பாதியை தன் மனைவிக்கும், விஷ்ணு தனது இதயத்திலும், பிரம்மா தனது நாவலும் இடம் தந்துள்ளார்கள். எப்படிப்பட்ட தியாகிகள் அவர்கள்! சரியான பெண்ணை திருமணம் செய்தால்தான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் காதலர் தினம். அன்பான பெண்ணை திருமணம் செய்தால்தான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அன்னையர் தினம். தவறான பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தியாகிகள் தினம். சோம்பேறி பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உழைப்பாளர் தினம். பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் புத்தாண்டு தினம். அதிபுத்திசாலி பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் புத்தாண்டு தினம். லூசு பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் குழந்தைகள் தினம். கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அடிமைகள் தினமாம். திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினமாம். ஆனால் திருமணம் செய்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சமமாக பாவித்து நடப்பதால் தான் ஒவ்வொரு நாளும் மனைவியர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள் கணவன்மார்கள் அல்லது ஆண்கள் என்றால் இது பூமுச்சோ. ஆண்கள் விரும்புகிற பெண்களை விட, தங்களை விரும்பும் பெண்களை விட, தாங்கள் விரும்புவற்றை விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை பூலோக சொர்க்கமாக இருக்கதான் செய்யும். அப்ப மாண்புமிக்க கணவனாவது எப்படி? கணவன் மனைவியிடம் அவள் அப்பாவை போல அன்பு செலுத்த வேண்டும். தேவையான நேரத்தில் அவள் புரிந்து கொள்ளும் விதமாக அறிவுரைகள் கூறலாம். உடன் பிறந்தவர்களைப் போல பாசம் காட்ட வேண்டும். உயிர் நண்பர்களைப் போல பழக வேண்டும் அல்லது உதவி செய்து கொள்ள வேண்டும். கடவுளை போல கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பூமியை போல பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு தவறுகளில் மன்னித்து மறந்து விட வேண்டும். வேண்டிய நேரத்தில் வேண்டிய பணிவிடைகள் செய்வதில்ல, ஒரு நர்சு போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது. மண்ணானாலும் மனைவி, துரும்பானாலும் துணைவி என்ற நிலையில் வாழ்ந்தாள். ஏன்னா நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அது மாதிரி மண்ணானாலும் மனைவி, துரும்பானாலும் துணைவி என்ற நிலையில் வாழ்ந்தால் உறவு பலப்பட்டு மாண்புமிக்க கணவனாக வாழலாம். மொத்தத்தில் அன்பு, அறிவு, ஆரோக்கியம், ஆக்கம், ஆன்மீகம், ஆன்ம நேயத்தோடு செயல்பட்டால் போதும். இறைநிலை என்றும் தவறு செய்யாது. ஆகவே என்னை திருத்தவே இப்படிப்பட்ட உறவுகள் என்ற நிலையில் குறிப்பாக வாழ்க்கை துணை அமைவதை செயல்பட்டால் வாழ்க்கை ரம்யமாக இருக்கும். செய்த செயலுக்கேற்ற விளைவே வாழ்க்கை துணை. மற்ற உறவுகளும் இன்று உணர்ந்து செயல்படுபவர்கள் ஆண்கள். மற்றவர்கள் மனம் நோக விடாமல், ஞானமே ஆனாலும் குடும்பத்தில் யார் ஒருவர் விரும்பவில்லை என்றாலும், தாங்கள் கூறும் கருத்து சரியாகவே இருந்தாலும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பொறுமையாக காத்திருந்து செயல்படுபவர்கள் ஆண்பர் என்று நமது குருபுரான் அடிக்கடி சொல்வார்கள். குடும்ப அமைதியை இழந்துவிட்டு பெறுகின்ற எந்த விஷயத்திலும் பயனில்லை என்று உணர்ந்து செயல்படுங்கள் என்பார் நமது குருபுரான். நன்கு சிந்தித்து பாருங்கள். நம் மன்றத்துக்கு அதிகமாக பயிற்சி பெற வருபவர்கள் பெண்கள் தானே. ஏனென்றால் இயற்கையிலேயே இயல்பாகவே நல்ல குணங்களோடு செயல்படுபவர்கள் ஆண்கள் என்பதாலோ என்னவோ பெண்கள் தான் அதிகம் மாற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். அதிலோ தற்போதைய டிமாண்ட் கமாண்ட் செய்கிறார்கள் தானே என்பது. ஆண்கள் எல்லாம் எவ்வளவோ திறமைகள் இருக்கும் என்றால் நம்புவீர்களா? ஒருவரை ஒருவர் புரிந்து வாழும் போதுதான் வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கும். எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் வரலாறு. ஆண்களின் வாழ்வு இனிமையாக அமைந்துவிட குடும்ப உறுப்பினரிடம் உள்ள வித்தியாசங்களை ஏற்று நடப்பவர்களாகவும், தோல்வி ஏற்படும் போது அல்லது சண்டை வரும்போது தைரியம் கூறி சமாதானப்படுத்துபவர்களாகவும்,
மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களாகவும், தேவைகளுக்கு அதாவது ஆசைகளை விட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுபவர்களாகவும், எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்ற நிலையில் நடப்பவர்களாகவும், விவாதம் செய்யாமல் வாழ்பவர்களாகவும் செயல்படுவதால் தான் அவர்களின் குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கிறது. அதாவது ஆண்களின் குடும்பம். வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் குடும்ப உறுப்பினர்களின், குறிப்பாக மனைவியின் கைத்தலம் பற்றி நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் அன்பும் கருணை அருளோடும் எடுத்து வைப்பவர்கள் என்றாலும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். பரஸ்பரம் புரிந்து கொண்டும் மதித்தும் நடப்பதால் இல்வாழ்க்கையில் முதல் இனிய படியாகவும் வாழ்க்கை துணையை உயர்த்தும் படிக்கல்லாகவும் அது தானாக அமைந்து விடுகிறது. மேலும் நமது குருபிரானின் தொலைநோக்கு பார்வையால் பெண்களுக்கென்று மனைவி நல வேட்பு நாள் விழா என்று 1994 கொண்டாட ஏற்பாடு செய்ததால் உலக அமைதிக்கும் உலக சமாதானத்திற்கும் ஒரு மைல் கல்லாக அமைந்து விட்டது. வேட்பு என்றால் தாகம் என்று பொருள். என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்ற தாகம் என்று பொருள் கொள்ளலாம். வீட்டில், சமுதாயத்தில், நாட்டில், உலகில் ஆண்களும் பெண்களும் நட்புறவோடு செயல்பட்டால் போர், பகை, அச்சம் இல்லாது வாழும் காலத்தில் பூலோக சொர்க்கமாக அமைதி சமாதானத்தோடு வாழலாம் அல்லவா? எப்பொழுதும் பரந்த மனம் கொண்டு செயல்படுபவர்கள் ஆண்கள். குறிப்பாக தவத்தில் கூட என்று கூட என்னுடைய ஒரு அனுபவம். சுவாமிஜி இருந்த காலத்துல சுவாமிஜி கிட்ட ஒரு முறை ஆலியாரு பெண்களுக்கு சுவாமிஜி சொன்னது, பெண்களுக்கு ஆகினை சாந்தி துரிய தவம் சட்டன்னு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. எல்லா பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் அடுத்த வினாடியே ஆண்களுக்கு துரியாதீதம் நன்கு வரும் என்று கூறினார். ஏனென்றால் இயல்பாகவே பரந்த மனம் கொண்டவர்கள் ஆண்கள் என்றார் நமது குருபிரான். இதுவும் உண்மைதானே? நீங்கள் அனைவரும் நன்கு சிந்தியுங்கள். அனைத்து துறைகளிலும் மிகவும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்கள் தானே. பெண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தானே உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண் குழந்தை பிறந்தால்தான் வாரிசு, சிங்கக்குட்டி, தலைமகன் என்று கொண்டாடுவார்கள். அவர்களிடம்தான் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட கூட ஆண்களது வீரத்தை வெளிப்படுத்தி விலங்குகளின் பல்லையோ நகத்தையோ கொண்டு வந்து தந்தவர்கள் ஆண்கள் தானே. எனவே உடல் அளவில் மிகவும் பலம் கொண்டவர்கள் என்பதை மறுக்க முடியுமா? எனவேதான் அனைத்து நிலைகளிலும் பாதுகாவலனாக பராமரிப்பவர்களாக செயல்படுபவர்கள் ஆண்கள் அல்லவா? இறைநிலையே ஆண்களாக வந்ததாலோ என்னவோ பாதுகாக்கும் பராகரிக்கும் வேலையை தந்து விட்டாரோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. ஆணாகவே பிறந்த அடியார்கள் கூட தங்களது ஆண் கூட்டலாபம் நீங்க, அதாவது ஆணவம் நீங்க பெண்ணாகவே பாவனை செய்து இறைவனை வணங்கினார்கள். உதாரணம் நம்மாழ்வார். தான் ஆணாய் பிறந்த பலிதீர பரிகால நாயகி, பராங்குச நாயகி என்று தன்னை பெண்ணாகவே பாவித்து பாடி இன்பமுற்றார்கள். இது போலவே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ராமகிருஷ்ணர் கூட பாடியுள்ளார்கள். அப்போதுதான் வழிபாடு பூரணமாகி பக்தி முழுமை பெறுகிறதாம். வள்ளலார் கூட ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் ஆணுற வைத்தது அருட்பெருஞ்சோதி என்கிறாரே, ஏன் பெண்ணுற வைத்தது அருட்பெருஞ்சோதி என்று கூறவில்லையே? சிந்தித்து பாருங்க. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்போ நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். அப்பா என்பவர் பேரன்பு மலையில் நனைய வைத்து தான் மற்றவர்கள் நனையாமல் இருக்க குடையும் பிடித்து, சிரமங்களை சிறைப்பிடித்து, துன்பங்களை துரத்திவிட்டு, நம்பிக்கையை நிலைநிறுத்தி, முயற்சிக்கு முன் உதாரணமாக, முழுமைக்கு முன்னோடியாக, கவலைக்கு மருந்தாக, வியப்பூட்டும் விந்தையாக, சிறு வயதில் குழந்தையாக, நடுவயதில் நண்பனாக, முதுமையில் ஊன்றுகோலாக, முகம் மலர்ந்து அகம் மகிழ்ந்து அரவணைக்கும் தன்மைகளை கொண்டவர்கள் அல்லவா ஆண் மக்கள். இவர்களை போற்றி மகிழவே வரலட்சுமி விரதம், உமாமகேஸ்வர விரதம் எல்லாம் கொண்டாடுகிறார்களோ என்று எனக்கு சிந்திக்க தோன்றுகிறது. அதனாலதான் ஆண்மர்கள் எப்படி இருக்கிறார்கள் சாதாரண வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, எப்ப பாருங்க எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு மனசுக்குள்ள இருந்தாலும் இட்லி மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். தோசை மாதிரி புரட்டி போட்டாலும் அவங்க பொறுமையா தான் இருப்பாங்க.
பூரி மாதிரி உள்ள ஒண்ணும் இல்லைன்னா கூட பொங்கி மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அதே மாதிரி யாவருக்கும் பிடித்து, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார். வடை மாதிரி கவர்ச்சியா இருப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பவுமே, அதாவது 20 வயசு வரைக்குமே எல்லாரையும், எல்லா பெண்களையும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது எல்லாரும் கவர்ச்சிகரமா இருக்கிறாங்கன்னு அவங்கள ரசிப்பாங்களாம். 30 வயசு ஆகும்போது, அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு நிலையில அவங்க அப்படி நடத்துக்குவாங்களாம். 50 வயசு ஆகும்போது தான் தனக்குன்னு இருக்கிறவ ஒருத்தி தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்களாம். 60 வயசு ஆகும்போதுதான் அந்த பக்குவம் வந்து அவர்கள் தன்னுக்கு அவள் தான் துணைவி, அவளுக்கு தான் நாம மட்டும்தான் துணைவர் அப்படிங்கிற நிலையில வாழ ஆரம்பிப்பாங்களாம். 70 வயசு ஆகும்போதுதான் அவங்க இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்களாம். 80 வயசு ஆகுதுன்னா அவ இல்லாத ஒவ்வொரு நாளும் நரகம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்களாம். அப்படி வந்து எல்லாத்திலையும் உணர்ந்து செயல்படுபவர்கள் ஆண்கள் என்று கூறினாலும் மிகையாகாது தானே. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாருங்களேன், பொங்கல் மாதிரி குலைவா பேசுவாங்களாம். தத்துவத்தை எல்லாம் புட்டு புட்டு வைப்பாங்களாம். பாயசம் போல அப்பப்ப விசேஷமா நடந்துக்குவாங்களாம். அப்பளம் போல ஏதாவது நம்ம மனசால ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா ஆறுதலா அப்பளம் போல செயல்படுவாங்களாம். அவியல் மாதிரி ஒற்றுமையோடு அந்த குடும்ப ஒற்றுமை, அதாவது போகாமல் இருக்க, குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போய்விடக் கூடாதே என்று செயல்படுபவர்கள் ஆண்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. அது போல அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் இல்லாவிட்டால் நாம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நான் ரொம்ப அதிகமா ஆண்களை பத்தி புகழ்ந்துட்டோனோ அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க. உண்மை நிலையை நான் சொல்வதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து விடவும். ஏதாவது உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இன்று இந்த அளவுக்கு எனக்கு ஆணியனுடைய பெருமையை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ குருவர்களும் திருவர்களும் துணை புரிய மனமாற வாழ்த்தி, இந்த வாய்ப்பை தந்த மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், யாழ்ப்பாண மண்டல உறுப்பினர்கள் அனைவருக்கும், அறங்காவலர்களுக்கும், தலைவர் ஐயா அவர்களுக்கும், இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, குறைவுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி, மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க 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 என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக சரியான உண்மைகளை மிக அழகாக நல்லொரு ஃப்ளோவில் எங்களுக்கு எடுத்து உரைத்தீர்கள். அன்பும் பண்பும் நிறைந்தது அறவாழ்வு என்று, வாழ்வு வாழ்வு என்று வாழ்வு பற்றிய அற்புத விடயங்களை எல்லாம் எடுத்துரைத்தீர்கள். அடுத்து இந்த வீட்டினுடைய பாகங்கள் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக எடுத்து காட்டி அதற்குரிய விளக்கங்களை எல்லாம் எமக்கு தந்ததோடு, எமது குணங்கள் அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு எமக்கு நோய்களை தருகிறது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டி, சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த வாழ்க்கையை பற்றியே ஒரு தனியொரு சிறந்த ஒரு சொற்பொழிவை பொழிந்த அம்மா அவர்கள், வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு என்று அதை எடுத்துரைத்து அதிலே சிறந்தவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள்தான் என்பதை பிளஸ் மைனஸ் கொண்டு அழகாக எல்லாம் விளக்கங்களை தந்தார்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார், ஆண்கள் என்றால் யார், கணவன் என்றால் யார் என்று. அதற்கும் மிக அழகாக கூறினார், பெண்களின் வெற்றிக்கு பின்னால் இருப்பவன் தான் அந்த கணவன்.
பெற்றோர்களுக்காக, தன் சகோதரிகளுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களுக்காகவெல்லாம் தன்னை அர்ப்பணிப்பவன் ஆண் என்று மிக அழகான விளக்கத்தை தந்து, அது மட்டுமின்றி இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண் படுகின்ற பாடுகளை எல்லாம் மிக அழகாக எடுத்துக்காட்டி, அவன் எல்லாவற்றுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் மிக அற்புதமாக விளக்கிறீர்கள். உறவுகள் எல்லாம் இனிமையாக இருக்க வேண்டுமானால் அங்கு ஆண்களினுடைய பங்கு எப்படியெல்லாம் இருக்கிறது? இதுவரை பெண்களின் பங்கு என்று கூறிக்கொண்டிருந்த எமக்கு இன்று ஆண்களினுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டினீர்கள். அத்தோடு எங்கள் குருபிரானையும் இணைத்து அன்பு கலந்த குருபிரானும் ஒரு ஆண்தான். ஆணினுடைய அந்த குருபிரானுடைய தொலைநோக்கு பார்வையால் தானே இன்று நாம் எல்லாம் நல்வழியில் வாழக்கூடியதாக இருக்கிறது என்ற விதமாக குருவும் ஒரு ஆண்தான் என்பதை எடுத்துக்காட்டி, அடுத்ததாக இந்த மனைவி மீது கொண்ட பாசம் அதற்கு ஈடு இணை கூற முடியுமா என்று எல்லாம் கேட்டு, ஆண்களினுடைய பல வடிவங்களை அந்தந்த பருவத்தில் அவன் ஆற்றிய பணிகள் எல்லாம் எவ்வாறு சிறப்பாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி, பிள்ளைகளை உணவூட்டி, தோளில் சுமந்து, அறிவூட்டி, பக்குவப்படுத்தி, இப்படி ஒவ்வொன்றாக கூறி இந்த பரந்த உலகிலே பார்வோற்று தன் குழந்தைகள் சிறந்து வளர்வதில் ஆண்களினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டினீர்கள். தனக்காக வாழ்வது சுயநலம் என்பதை நன்கு உணர்ந்தவனான், இயற்கையிலே பரந்த மனம் கொண்டவனான். அதனால் தான் துரியாதீத தவம் அவனுக்கு தொடக்கத்திலே சிறப்பாக வரும் என்று குருபிரானும் எடுத்து காட்டியதாக அழகாக கூறினீர்கள். பாதுகாப்பும் பராமரிப்பும் செய்கின்ற ஆண்கள் இறைநிலையின் அம்சங்கள் தான் என்று நீங்கள் கூறுவதாக கூறினீர்கள். உண்மையும் அதுதானம்மா. அது மட்டுமின்றி நீங்கள் ஹோம் சயின்ஸில் எம்பில் கற்கையினரை முடித்ததால் எப்பொழுதும் உங்களது சிந்தனையில் வீட்டு சாப்பாடுகளை ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிடுவீர்கள். இந்த முறை வீட்டு சாப்பாடுகளை ஆண்களுக்கு நிகராக ஒப்பிட்டீர்கள். அதுவும் கேட்பதற்கு மிக ரசனையாக இருந்தது. இதுவரை ஆண்களை பற்றி எடுத்துரைப்பது மிக மிக குறைவாக இருந்த தருணத்தில் அப்பப்பா ஆண்களை பற்றி அதுவும் உண்மைகளை பொழிந்தே தள்ளிவிட்டார் அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மட்டுமின்றி இடையில் ஏற்பட்ட தடங்களை போக்குவதற்கு சுசிலா அம்மா அவர்கள் அறிவினுடைய பருவங்கள் என்ற தலைப்பில் மனிதன் என பிறந்த நாம் பெற்றிட்ட இந்த 5 பருவங்கள் பற்றி மிக சிறப்பாக அம்மா அவர்களும் எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது நாம் அன்பர்களினுடைய கேள்வி பதில் நிகழ்வுக்கு போவோம். சுசிலா அம்மா, வாழ்க வளமுடனுமா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்த்துக்கு வாழ்க வளமுடன். அம்மாவுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. அந்த பாலை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன சொல்ல போறாங்கன்னு. அதனால எனக்கு நாம என்ன பேசணும்னு தெரியாம டக்குன்னு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். அதான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். பரவாயில்லம்மா, அதுக்கு நீங்க நடுவுல பிரேக் டவுன் வந்தா கூட அதை அப்படியே சமாளிக்கிறதுக்கு நீங்க செஞ்சுக்கு பாருங்க. அது பெரிய தொண்டுமா, பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்த்துக்கு வாழ்க வளமுடன். சிறப்புக்குமா. இதெல்லாம் சொன்னீங்க. பட் ஆண்கள் வேர் போல, அதனால அவங்க இருக்கிறதுனாலதான் மத்தவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்குன்றது அது உண்மைதான். அப்போ ஆண்கள் வேர் மாதிரிதான் இருக்காங்க. ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி மறைவா இருந்து எல்லா ஆற்றலும் கொடுத்துட்டு இருக்கோ அது போலதான் ஆண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல பெரும் பங்கு நம்ம சொல்லணும்னா நம்ம கணவன்மார் அப்படிங்கிறத விட அப்பாவுடைய ரோல் தான்மா எனக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்களதான் சிறப்பா நான் என்னுடைய இதுக்கு நான் சொல்லுவேன். அப்பாவா இருந்தா மட்டும் நம்ம ஆண்தானுமா ஆகுறோம். அதுதான் அந்த ஆண் அப்பாவா இருக்கிறதுதான் 100% நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம்தான் அது. அப்படின்னா வாஸ்தவமா உங்க பொண்ணுங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் அததான் சொல்ல வர. அடுத்து குழந்தைங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து அது நல்ல மாண்பா நடந்து
நிச்சயமா நிச்சயமா. கணவன்ற ஸ்தானத்துல இருந்து மாண்பா நடக்குன்னா ஒரு 60% தான் மார்க் போடலாம் அவங்களுக்கு. எனக்கு அது எங்க அப்பா அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட அனுபவமா. ஆனா ஆமா, பொதுவா எப்ப எங்க பாரு மனைவியை தானே பாராட்டிட்டு இருக்காங்க, பெண்களை தானே பாராட்டிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாறுபட்ட சிந்தனையா இருக்கட்டும்ட்டுதான் நம்ம இதை மாறுபட்டுச்சு. கொடுத்தேன். நல்லா வாழ்க இருந்துச்சு, வளமுடன். நல்லா இருந்துச்சு. நன்றி நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் தான் வந்தது. சோ அவங்க நன்றி. வந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லாம அவங்க நம்மளை எப்படி சிறப்பா வளர்த்தாங்கன்றத அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவர் ஞாபகம் வந்தது. அதை சொல்லணும்னு தான் நான் அட்ரைஸ் பண்ணேன். நன்றிம்மா நன்றிங்கம்மா. நன்றி எங்க நன்றி. அப்பா நினைவுபடுத்துறதுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி சுசிலா அம்மா, வாழ்க வளமுடன். பூமா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஜாஸ்னா சொன்ன அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி அமைச்சதுக்கு. அப்புறம் டாக்டர் மாணிக்க வாசகம் ஐயா அம்மா பேரை இது பண்ணதுக்கும் மிக்க நன்றி. கலாவதிமா வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நீங்க வந்து அந்த 2 பண்டிகையோ ஏதோ சொன்னீங்கல்ல ஆண்களை இது பண்றதுக்குன்னு. ஆமா, அது உமாமகேஸ்வர பூஜை, அடுத்து வரலட்சுமி விரதம். அதெல்லாம் ஆமா ஆண்களுக்காக தான் நம்ம ஆமா பெண்கள் பண்றோம். ஆமா இன்னொன்னு ஒண்ணு அது இருக்குமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். காரடையான் சொல்லு. நோன்புன்னு ஓ ஆண்கள் இது சரி இதுதான் பெண்கள் சரடு கட்டிட்டு கல்யாணம் ஆன பெண்கள் கணவனுக்காக அது இருப்பாங்க. நான்லாம் கல்யாணம் சரி ஆன புதுசுல முழுக்க முழுக்க பட்டினி கிடப்பேன் அவங்க சொன்னாங்கன்னு. சரி அப்கோர்ஸ் இப்ப சரி முள்ள இருந்தாலும் அந்த காரடையான் நோன்பு ரொம்ப முக்கியமானது அம்மா. அதுல அப்புறமா சேர்த்துக்கிறேன். எனக்கு உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். அந்த சொல்லுங்க. ஹஸ்பண்ட்ங்கிற நீங்க சொன்னீங்கல்ல, அது அப்புறம் அறிவியல் ஆமா. அரங்கத்துல சொல்றீங்களா? போடுறேம்மா போடுறேன். ஓகே, ஹம்பிள் வாழ்க வளமுடன். மிக்க அண்டர்ஸ்டாண்டபிள் நன்றிம்மா. நல்ல போடுறேன் முறை. போடுறேன். வாழ்க வளமுடன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. அம்மா மிகவும் சிறப்புங்கம்மா. இதுவரைக்கும் ஆண்களை பத்தி நான் இந்த மாதிரி பேசி கேட்டதே இல்லை. இதுதான் முதல் டைம் கேக்குறேன். உண்மையாலுமே எனக்கு இப்ப எல்லா ஆண்களையும் நினைச்சாவே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீங்க வந்து பேசியிருக்கீங்க. இன்னொரு முறை கேட்கணும். ஏன்னா எனக்கு நடுவுல அம்மா வர அப்பா கட்டாயிடுச்சு. ஆமாங்கம்மா. என்ன அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப கிராமத்துல இருந்து அவங்க அவங்க கிட்ட இருந்து நான் பார்த்தது எல்லாமே பாத்தீங்களா ஒரு ஒரு பிணைப்பு இல்லாம தான் இருப்பாங்க. ஆனா அன்பு இருக்கும். அவங்க இல்லாம இவங்க இல்ல. ஆனா நீங்க சொல்லும் போதுதான் என்னோட அப்பா அம்மா, என் கணவர், என்னோட மாமனார் இவங்களையெல்லாம் நான் அப்படியே ஒரு என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அந்த மாதிரி பாக்குற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீச் இருந்ததுங்கம்மா. ரொம்ப சிறப்பு. இது நன்றி. இன்னொரு டைம் ரொம்ப கேட்கணுங்கம்மா. கண்டிப்பா ஓகே. இனிமே இந்த உங்களுடைய ஸ்பீச் வந்து வீட்ல வந்து இனிமே யாரும் சண்டையே போடாத அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க. எனக்கு எனக்கு அதுதான் நன்றி. தோணுச்சு. கண்டிப்பாங்கம்மா. அது நன்றிம்மா வந்து நன்றி. ஏன்னா ஒரு ஆண்கள் பத்தி யார் பேசினாலுமே இந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அந்த உண்மையான அந்த நீங்க எப்படி மதிக்கிறீங்கன்ற அளவுக்கு அந்த உணர்வுபூர்வமா நீங்க கொடுத்ததுங்கம்மா. என்னோட அம்மாவை நினைச்சு உங்களுக்கு என் மருவ நன்றி சொல்றேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா நன்றி நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. சாந்தாமணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா கலாவதிம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்கம்மா. நிறைய நினைக்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கணவனை ஞாபகத்துக்கு வரலையோ? அம்மா சும்மா கேட்டேம்மா, சும்மா கேட்டேன். குழந்தைங்களுடைய அப்பான்னு நினைக்கும் போதுதான் அந்த மாதிரி நினைக்கணும்னு தோணுதே தவிர, சரி சரி இருந்தாலும் எங்க ஓகே. அப்பாவுடைய ஞாபகம் எனக்கு அதிகமா வந்துருச்சுங்கம்மா. ஆனா சரிம்மா சொன்னதுல சரிம்மா. சாமிஜியும் ஒரு ஆண் தானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாருங்க. அது ஆமா. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப சிறப்பு. சரி. ரொம்ப சந்தோஷமா நன்றி. இருந்துச்சுங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சுசாத்திலம் ஐயா, வாழ்க வளமுடன். கலாவதியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தியதற்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தணும்னுங்கிறதுக்காக நிறுத்தல. உண்மையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். வாழ்க வளமுடன். அருமை உங்களை அருமை ஐஸ் அருமை. வைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லலைங்கய்யா. உண்மையா எடுத்துரைக்கணும்னு சொல்றேன். பட் பொண்டாட்டிங்க ஐஸ் வைக்க சொல்லிட்டீங்களே கடைசியில. என்னன்னு
ஒரு இடத்துல பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்க நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆமாங்கய்யா, அப்பதாங்கய்யா குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம், பிணக்கு இல்லாம இருக்கலாம். அதுக்காக தான் அருமை சொன்னேன். அம்மா. அருமை வாழ்க அருமை. வளமுடன். நன்றி வாழ்க ஐயா, வளமுடன். நன்றி. ம். நன்றி ஐயா. பொன்மொழி செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கலாதி அம்மா வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. நன்றி. பெண்களுடைய மாண்பை தான் சொல்லிட்டு இருக்கிற இது விட நீங்க ஆண்கள் இதுவும் எடுத்து சொன்னது சமன்படுத்துற மாதிரி இருந்தது. நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்பா வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி அம்மா. நன்றிம்மா. 49-51 வந்து 50-50 ஆகிட்டீங்க அம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. இறைநிலையின் அம்சம் என்றே சொல்லி பேலன்ஸ் பண்ணிட்டா. அதே போல மகரிஷி வந்து பெண்ணின் பெருமை, பெண்ணின் சிறப்பு இததான் நிறைய கொடுத்திருக்காரு. ஆணினுடைய மாண்பையும் தன்னை வந்து பத்தி தானே நிறைய சொல்லிக்க முடியுமாமா? சொன்னா அது தற்பெருமை ஆகாதா? நான் வந்து மகரிஷி தான் சொன்னேங்கம்மா. அப்போ அவருதான் அந்த நானும் காலகட்ட சொல்றேன். அததான் அதனால அவரு தன்னை பத்தியே தான் சொல்லிக்க கூடாது. அது தற்பெருமை ஆயிடல, அதனால அவர் சொல்லல. அது நாம வந்து தான் அவருடைய பெருமையை சொல்லணும். சிறப்பு தாங்கம்மா. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் தான் பெண்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அது ஆண்கள் வந்து தங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிறது இல்ல இல்லைங்களா? நான் தான் 10 மாசம் சமைச்சு பெத்தேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் பண்ணேன் எல்லாம் சொல்லிட்டு பெண்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இது வந்து வெளிப்படுத்திக்கிறோம். ஆனா ஆண்கள் வந்து வெளிப்படுத்திக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ளே வச்சு அவங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்றாங்கன்றது வந்து சிறப்பு தான். பட் அதே சமயத்துல கொஞ்சம் அந்த ஒரு அது நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நேரங்கள்ல. அதனால அந்த ஆண்கள் மாண்புன்றது வந்து நிஜமாவே நம்ம எல்லாருமே அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வீட்டுல வந்து இன்பத்திற்கு பஞ்சமே இருக்காது இல்லைங்களாமா? ஆமாம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உண்மை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதை அமைத்த யாழ் மண்டலத்திற்கும் மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நாம் பேராசிரியர்கள் இருவரையும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். குடும்பத்தில் ஆண்களின் மாண்பு என்ற தலைப்பினில் சிறப்பானதோர் சிந்தனையை வழங்கிய கலாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மாவின் அன்பு குடும்பமும் அவரது அருட்தொண்டும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா இது கட்டானதை கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணி நீங்க போடுறீங்கன்னா அப்படி போடுங்கம்மா. இது ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடும். ஓகேம்மா பாக்குறேன். அடுத்ததாக வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக அறிவின் பருவங்கள் என்ற தலைப்பினில் சிறப்பான ஒரு சிந்தனையை அந்த சொற்ப நேரத்தில் எங்களுக்கு வழங்கிய சுசிலா அம்மா அவர்களையும் நாம் வாழ்த்துவோம். சுசிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அது மட்டுமின்றி ஆண்களின் மாண்பு என்று எடுத்த எடுப்பிலே தலைப்பினை கொடுத்து சிறப்பான சிந்தனையை வழங்க வைத்த எங்கள் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். அத்துடன் இந்த இணைப்பிலே இணைந்திட்ட அன்பு உள்ளங்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து அன்பர்கள் யாராவது படிக்க விரும்பினால் படிக்கலாம். சாந்தியம்மா வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. சிறப்பாக உலக நல வாழ்த்து செய்த சாந்தி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடனம்மா. வாழ்க நிகழ்வை வளமுடன். நிறைவு செய்து கொள்வோம். கலாவதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். உண்மைகளை மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். உண்மை கேட்க கேட்க மிக நல்ல சந்தோஷமா இருந்தது. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இடையில கட்டாயினம் தான் கொஞ்சம் கவலையா ஆமாமா, எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு வாழ்க செய்ய வளமுடன். நிறைவு செய்யறேன். வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.